குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதம் செய்கிறான். என்ன? அவங்களுடைய அதாவது நிலப்பகுதியால ஒரு அருவியோட வைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யலாம்? கீழே பாருங்க அருவியோடுதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா ஹுஸ்ஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லா, அந்த மரத்துடைய தண்டை பிடிச்சி இழுங்கன்றான் அல்லாஹ். உலக ரீதியாக நீ ஏதாவது செய்யணும், உலக ரீதியாக ஏதாவது நீ செய்யணும், இல்லாட்டி கீழால ஆறு ஓடு பாருன்னு சொல்லியிருக்கலாம். அந்த நாம பார்க்குற பல பெண்களுடைய வரலாற்றிலே அதை பார்க்குறோம். ஹாஜரா அவங்களுக்கு சும்மா என்ன செய்யல, தண்ணி வரல, ஒரு 7 முறை கஷ்டப்படுறாங்க, தண்ணியை தேடி என்ன செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டம் இல்லாமல் என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதம் நடக்கிற நேரத்தில் கூட ஒரு சபபோட வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். காரணம், சபப தஅதீல் பண்ற இந்த உலகத்துல சபப நிராகரிக்கிறது என்றது இறைவன் இந்த உலகத்தை படைச்ச ஹிக்மத்தையே என்ன செஞ்சிடும், தலைகீழ ஆக்கிடும். அந்த மாதிரி நடந்தா யாரு சோம்பரன் யாரு தவக்குள் உள்ளவன்னு தெரியாம போயிடும். ஏன் ஒருத்தன் சோம்பல் உட்கார்ந்துட்டு கேட்டா சொல்ல அல்லாஹ்ல தவக்குள் வச்சுக்கிறேன்னுவா, இன்னொத்த என்ன செய்வான் உண்மையிலே தவக்குள் வச்சுட்டு அல்லாஹ்வை நம்பி போட்டு காரணமெல்லாம் செய்யாம, 2 பேரும் உண்டு. எது ஹிக்மத்? ஹிக்மத் எப்பையும் என்ன செய்யும், அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையில ஒரு பிரிவை உட்படுத்திடும், உண்மைக்கும் பொய்க்கு இடையில ஒரு பிரிவை ஏற்படுத்தும். அப்ப அதனால தவக்குல் என்பது இந்த உலக ரீதியாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்லாம் நம்ம செய்யற விஷயம். சரி, நம்ம இங்க பிழையுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விளக்கம்லாம் நம்மகிட்ட நல்லாவே இருக்குது. எது உலக ரீதியான விஷயமெல்லாம் விட்டுறக்கூடாது இடத்துல என்னது, நான் இவ்வளோ சொல்லித்தான் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறோம்ன்றது இல்லை, அது சொல்லாமலே நம்ம என்ன நம்ம அதில் சரியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம 100% சரியாகிறோம். ஆனால் நமக்கு அதில் எப்படி நம்பணுமோ அதை விட அதிகமான இது கூட நம்மளோட நம்பிக்கைகள் என்ன இருக்குன்னு சொன்னால், எதிர்காலத்தை கூட நமது இன்றைய சிந்தனை தீர்மானிக்கிற அமைப்பில் நமது நம்பிக்கைகள் என்ன செய்கிறது, இறைவனை விட இறைவனுடைய விஷயங்களை விட நம்ம விரும்பல அதை, ஆனால் அப்படித்தான் என்ன செய்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது சொத்து தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான். தனது சொத்து தன்னை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வைத்து விடும் நினைக்கிறான். யாராவது நினைக்கிறான் அப்படி, நான் இந்த உலகத்தில் மௌத்தாக மாட்டேன் யாராவது நினைக்கிறானா? அல்லாஹ் என்ன சொல்ல வரான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா என்று சொன்னால், நினைப்பு என்பது உள்ளத்தில் வந்தாலும் தான் செயலில் வந்தாலும் தான். ஒருத்த கற்ற வீட்டையும் போடுற பிளேனையும் பார்த்தாலே இவன் உலகத்தில் தான் வாழ போறான்றது விளங்கிடும். அப்படியா இல்லையா? இப்போ மறுமைக்கு போற மாதிரி ஐடியாலாம் என்னது, தத்தஹிதுன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்க கற்ற கோட்டை கொத்தலங்கள்லாம் பார்த்தா இங்க தான் நீங்க நிரந்தரமா இருக்க போறீங்க போலேன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ ஒருத்தன் நம்ம இப்போ 20-30 வருஷமா இங்க இருக்கிறோம், பேத்து பாருங்க பாப்பா, நம்ம இருக்கக்கூடிய ரூம்ஸ் அது இதெல்லாம் பாருங்க, நம்ம சாதாரணமாக வச்சிருப்போம். உலகத்தில் ஆகப்பெரிய ஏழை எப்படி இருப்பானோ அப்படி வச்சிருப்போம். ஏன் நம்ம தான் இந்த ஊரில் நிரந்தரமாக ஐக்க போகிறது இல்லையே, 30 வருஷம் இருந்தும் நமக்கு நிரந்தர சிந்தனை இல்லை. ஆனால் ஊரில் போய்த்து பாருங்க, அதே நபர் வீடு எப்படி இருக்கும், அவர் அங்கே தான் நிரந்தரமாக ஐக்க போகிற மாதிரி கட்டிருப்பார். அவர் என்ன செய்வார், நம்ம இங்கே நிரந்தரம் இல்லை, நம்ம அங்கே நிரந்தரமாக இருக்க போகிறோம் அப்படி என்று பேச்சை பார்த்தீங்கன்னா, இங்கே வாழ்ந்தது இங்கே 40 வருஷம், அங்கே வாழ போகிறது 10 தான், அங்கே வாழ போகிறது 10ஓ 20ஓ. ஆனால் நம்மளோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அங்கே நிரந்தரமாக கட்டுற மாதிரி என்ன செய்வோம், நம்ம வச்சிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு அதில் எந்த சந்தோஷம் இல்லாத மாதிரியும் எல்லாமே பிள்ளைக்கு மாதிரியும் சொல்லுவோம். சந்தோஷம் இல்லாமல் கட்டுறாத ஒவ்வொன்றையும் பார்த்து தேடி தேடி என்ன செஞ்சிருப்போம், அந்த டோட்டல் சந்தோஷத்தையும் நீங்கள் தான் அனுபவிச்சுப்பீங்க. அவன் வாழ்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறான், நீங்கள் செங்கல் சந்தோஷத்தின் நீங்கள் தான் அனுபவிச்சுக்கிறீங்க. ஆனால் நமது வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு தெரியுமா, டோட்டலாக நம்ம குடும்பத்துக்கு கட்டுற மாதிரி நம்ம ஏதோ தவக்குள்ள வாழ்ற மாதிரி இங்கே தான் பிரச்சனை இருக்கு. நம்ம இங்கே நம்மளோட தவக்குள் விளங்குது, ஆனால் நமக்கு அதாவது நமது வாழ்க்கை முறை நமக்கு காட்டி கொடுக்கிறது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉம் மின் ஸஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ள, அதாவது அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு, அது ஓகே. ஆனால் நம்ம கட்டக்கூடிய அமைப்பு, நமதுடைய சிந்தனை, நமது எண்ணங்கள், நமது முறைமை, இவைகள் காட்டி கொடுக்கும் எங்க இருக்கிறான்னு சொல்லு. நீங்க பாருங்க, சில மனிதர்கள் இருப்பாங்க, ஒரு அழகா தன் குடும்பத்துக்கான ஒரு வீட்டை கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்து திக்ர்களோட, குர்ஆனோட, பள்ளிகளோட, இபாதத்துகளோட, தஅவாவோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா வீடு கட்டியே முடிஞ்சிருக்க மாட்டான், பண பிரச்சனை இல்லை, அவனுக்கு பெயிண்ட்ல ஒரு கோடு விழுந்தாலும் உசுறு போயிடுது, விளங்கிட்டா. அன்றைக்கு அவன் பதட்டத்தோட திரியிறதும் விளங்கிட்டா, உடனே டோட்டல் பெயிண்டே மாற்றணும் கற்பனை பண்றதும், இந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எங்கட சூழல்ல இருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது அதாவது மாத்தி சடரீதியான ஒரு சிந்தனை நமக்குள்ள அப்படியே நிறைஞ்சி போய் நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்டா, உலகத்துல நம்ம பார்க்க வேண்டிய எத்தனையோ ஹைரான பகுதிகளை அடைச்சிருவான். இதால
இதால் என்ன செஞ்சிருவான்னா அடைச்சிருவான். நான் அது அடுத்த பகுதியில் சொல்கிறேன். எனவே ரெண்டு முக்கியமான அம்சங்கள் தவக்குலை நம்ம புரிஞ்சு கொள்றதுன்றது எப்படி என்றதும், இரண்டாவது டோட்டல் நலவு விஷயங்களையும் நமக்கு ஆர்வமும் கெடுதி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுல ஆர்வம், அதுக்கான காரணிகளையும் நம்ம கையாளல் தான் தவக்குல். இதை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் அடுத்த ஒரு பிரதானமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தவக்குலை நம்ம இழக்கிற நேரத்தில் தவக்குல் இருந்தால் என்னன்னு நம்ம சொன்னோம். அந்த இடத்துல நீங்கள் அந்த மூணை புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் தவக்குலை ஒரு மனிதன் இழந்து அல்லது புரியாமல் சரியான முறையில் தவக்குலை விளங்கி கொள்ளாமல் தவக்குலை ஒரு ஏனோ தானோண்டு ஒரு முஸ்லீமாக அவன் வாழ்ந்தான்னு வைங்களேன், அவன் உலகத்தில் அவனை போல ஒரு பெரிய நஷ்டவாளி கிடையாது. உலகத்தில் அவனை போல ஒரு பெரிய நஷ்டவாளி கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அற்புதமான ஹைர்களை அல்லாஹு தாலா வச்சுக்கிறான். அற்புதமான ஹைர்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எத்தனை அபுவாபுல் ஹைர் நலவுடைய வாசல்கள் எத்தனை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அந்த மாதிரியான நலவுடைய வாசல் வச்சுக்கிறோம். ஆனால் நாங்கள் மட்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எங்களுக்கு இறைவன் மீது உள்ள நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எங்களில் யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் காட்டுவோம். எமது பாதைகளை நாம் காட்டுவோம். மறுமையில வபதாலஹும் மாலம் யகுனு யஹ்தஸிபூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க கற்பனையே பண்ணிராதவைகள் எல்லாம் அவர்களுக்கு தோன்றும் என்றான் மறுமையில. அதாவது சிந்தனையில தோன்றது மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ளதுன்னு அர்த்தம் அல்ல. தோன்றாதவைகள் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது. தோன்றாதவைகள் என்று நிறைய விஷயங்கள் இமாம் இப்னு தைமியா அல்லது இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எங்களை தாண்டி சில வினாடிகள் போகும். எங்களை தாண்டி சில வினாடிகள் போகும். அந்த நேரத்தில் நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சியை மன்னர்களோ பெரும் பெரும் வசதியானவர்களோ கண்டால் லஹஸதூனா, எங்களோடு பொறாமைப்பட்டிருப்பார்கள். எப்படி? எங்களை தாண்டி போகின்ற சில வினாடிகள் அதுல உள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆட்சியாளர்களும் பெரும் பெரும் வசதியானவர்களும் உணர்ந்து கொண்டார்கள். எங்கெல்ல பொறாமப்பட்டிருப்பாங்கன்ற அப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்வு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாரு. இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவரை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்றாரு. இமாம் இப்னு தைமியா நிறைய அதுக்கார்கள் அது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்புறாரு. சொன்னா ஹாதிஹி கத்வதி, இதான் என்ற காலை உணவு. நான் இதை சாப்பிடவில்லை என்றால் தஅஃபத் குவத்தி, என்ற ஸ்ட்ரெங்த் குறைஞ்சிரும், என்ற பலம் அன்றைக்கு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். என்றைக்காவது இதில் பலத்தை நம்ம உணர்ந்துக்கிறோமா? நம்ம இன்றைக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுனால தான் உடம்பு என்ன செய்யுது? உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய இப்போ நம்ம அதுக்குன்னு டைம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு டைமை அதுக்காருக்கு கொஞ்சம் ஒதுக்கினாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரியான ஒரு காலையில் உட்கார்ந்து அது உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை அவர் சொல்றார். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய பலம். ஒரு ராக்கி, அதாவது ஜின்களுக்கெல்லாம் ஜின் மருத்துவம் அப்படி இப்படி செய்வாங்களே ஓதி பார்க்கறது, அதில் அனுபவம் உள்ள ஒருவர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா ஜின்னுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள சித்திர திரையை இன்றைக்கு நீக்கினாண்டா நீங்க நிறைய பேர் ஜின்னால பாதிக்கப்பட்டதை காணுவீங்கன்றார். எப்படி? ஜின்னுக்கும் மனிதன் உலகத்துக்கும் உள்ள திரையை அல்லாஹ் நீக்கிட்டான்னு வைங்களே, நிறைய பேர் ஜின்னால பாதிக்கப்பட்டிருக்கிறத என்ன செய்வீங்க? பார்ப்பீங்கன்றார். என்ன காரணம் என்று சொன்னால், மனிதனுடைய சிந்தனைகள்ல நம்ம இந்த அதுக்காரை ஏன் ஓதுறோம், இந்த துஆக்கள்ல ஏன் ஈடுபடுறோம், உள்ளத்தை டோட்டலாக இறைவன் மீது நம்ம சாட்ட வேண்டும் என்றதெல்லாம் அவனுக்கு விளங்கலை. ஆனா சொல்ல போனா ஒரு விதமான பதட்ட நிலையோடு மனிதர்களை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அது உண்மை. ஆனால் அவனால் அதுக்குரிய ரிலாக்ஸேஷன் கடைசி அங்க போறா 4 டேப்லெட்டை குடிச்சு தண்ணியை குடிச்சிடுறது. அது என்னடான்னு கேட்டால் டிஸார்டருக்கான மருந்து. அதுக்கான மருந்து டிஸார்டருக்கான. உண்மையிலே ஃபிசிக்கலி ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு என்னது அந்த உள்ள சைக்காட்டிஸ்ட்டை போகணும், அதெல்லாம் ஓகே, உண்மை. இப்போ அதான் பிரச்சனை நிறைய பேருக்கு. கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போய் ஃபுல் டென்ஷன் ஆகிக்கணும், முதல்ல அந்த டேப்லெட்டை போடுற அவர் தூங்கிடும், நல்லா தூங்கிடுறது நடக்குது. இன்னைக்கு நிறைய குறிப்பாக பெண்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க வீடுகளில். இதில் சந்தேகம் இல்லாமல் 130% வீட்டில் என்ன செய்வாங்க? இதை யூஸ் பண்ணுறாங்க. என்ன? தூக்கு டேப்லெட் இல்லை, உள்ளத்தை சரி கட்டுவதற்கான டேப்லெட். அப்போ என்ன அற்புதமான வழிகளை இஸ்லாம் தந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கு என்ன காரணம்? மனக்குழப்பம். மனசுல என்ன குழப்பம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அனாதைக்கு முன்மாதிரி இருக்குது, விதவை அதாவது மனைவி மரணித்தவருக்கு முன்மாதிரி இருக்குது, தாய் தந்தை மரணித்தவருக்கு முன்மாதிரி இருக்குது, இடையில உறவுகளுடைய பலம் இழந்த ஒரு ஊரை விட்டு போறவருக்கு முன்மாதிரி இருக்குது, குழந்தை மௌத்தாகினவனுக்கு முன்மாதிரி இருக்குது, குழந்தை இல்லாதவனுக்கு முன்மாதிரி. எல்லா முன்மாதிரியே ரசூலான வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யலாம்? எடுக்கலாம். எல்லா பாதிப்பும் ரசூலாங்களை தாண்டி என்ன செஞ்சுக்குது?
போயிருக்கிறது. ஆனால் எங்களால் படிப்பினை என்ன செய்யவில்லை, பெற முடியவில்லை என்றால் அல்லாஹ் சில ஹைருடைய பாபுகளை எங்களுக்கு அடைக்கிறான். என்ன செய்யறான்? சில ஹைருடைய பாபுகளை அல்லாஹ் எங்களுக்கு அடைக்கிறான். இந்த கதவுகள் திறக்கணுமாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நம்ம வைக்கக்கூடிய தவக்குல் இருக்குது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். எனக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன், அவனே பொறுப்பு சாட்டப்படுகின்றவர்களில் மிகவும் சிறந்தவன். அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு எடுக்க போறார். எதுக்காக வேண்டி? குளிர ஆசுவாசப்படுத்துவதற்காக, குளிர ஆற்றிக்கொள்வதற்காக போறாரு. ஆனா நெருப்பு எடுக்க போனவர் என்ன கண்டாரு? இறைவன் அழைக்கிறான். நெருப்பு எடுக்க போனவரை இறைவன் என்ன செய்யறான்? அழைக்கிறான். இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு வேலைக்காக, மனைவிக்காக ஒரு நெருப்பு எடுக்க போனவரிட அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான், பேச விரும்புகிறான் என்பது இருக்குது. அதெல்லாம் சிதுகுல் அத்திமாத். இந்த உள்ளத்துல உயர்ந்த நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவ்வளோ லேசால அதை கொடுக்க மாட்டான். உலக விஷயம்தான். ஆனா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, எந்த ஒரு மனைவியுடைய போர்வையிலும் எனக்கு ஜிப்ரீல் வந்ததில்லை ஆயிஷாவே, உங்களோடு இருக்கின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை வந்து எழுப்பினார், நீங்க துஆ கேட்க போங்கன்னு சொல்லி. உலக விஷயத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆஜராகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் என்ன செய்யுது? கிளீனான ஒரு தூய்மையான அமைப்பில் என்ன செய்கிறது? இருக்கிறது. நம்ம அப்படியா இருக்கிறோம். ஒரு சகோதரர் நூல் எழுதி இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது உங்கள் வீட்டு கதவை தட்டினால் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். நம்ம என்ன நிலைமை சும்மா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டு கதவை இப்போ தட்டினால் அப்படின்னு சொல்றோம். அந்த அணுகுமுறை எவ்வளோ சரியானு சொல்லலை. ஆனால் இப்படி தட்டினோம்னா நிறைய பேர் ஒரு அரை மணி நேரத்துக்கு பூரா திறப்பாங்க. ஆனால் தட்டுறது யாரு? ரசூலுல்லாஹ்னு தெரியுது. ஆனால் அரை மணி நேரத்துக்கு பூரா திறப்பையே. அவ்வளோ வீட்டில் இஸ்லாம் ஆகிக்குது. எல்லாம் என்ன வீட்டில் என்ன செய்யுது? எல்லாமே அவ்வளோ பெரிய இஸ்லாத்தில் இருக்குது. அந்த நிலைமை எங்களது நிலைமை. எப்படி இறைவன் மீது உள்ள அந்த தூய்மையான நம்பிக்கை எங்களிடத்திலே வளரும் என்பதை நீங்கள் நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களை, சிதுகு அத்திமாதில் கல்ப், உள்ளம் வந்து இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, உச்சகட்ட நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை வருமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் யாருடைய ஆறுதலை கூட என்ன செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, கேட்க வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கான ஒரு உறுதியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்? தருவான். ஆனால் அந்த நம்பிக்கை பலமாக இருக்க வேண்டும். நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் கூட சில பொழுது நம்மளை அசைச்சிடலாம், நம்மளே என்ன செய்யலாம்? அசைச்சிடலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரோட வரலாறு நம்ம எவ்வளோ கேட்குறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் வந்து உசுரை கூட தியாகம் செய்ய தயாராக இந்த சமுதாயம். அப்படியா இல்லையா? என்ன சொன்னாங்க? ஃபக்லிமா அன்த கால், நீ சொல்ற தீர்ப்பை சொல்லிக்க. இந்த உலகத்தில் தான் உனது தீர்ப்பெல்லாம். மாறுகால் மாறுகை வெட்டுவேன்னு சொல்றான். அப்ப சொல்றான். அவங்க ஆடி போனாங்க கடலுக்கு முன்னால வச்சு. எதுக்கு முன்னால வச்சு ஆடி போறாங்க? கடலுக்கு முன்னால வச்சு ஆடி போறாங்க. இப்போ நம்மளோட சோதனையை பாருங்க. எங்களோட நம்பிக்கையான 10 பேர் சேர்ந்தா உடனே அந்த 10 பேரை நம்பிடுற அல்லாஹ் மறந்துடுற. இப்படி நம்பிக்கையான, உறுதியான, நல்ல பலமான 10 பேர் சேர்றாங்க. உடனே என்ன செஞ்சிடறான்? அந்த நம்பிக்கையை தூக்கி 10 பேர் இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், இனி இவங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு போறது. அந்த நம்பிக்கை போய் யாருல? இந்த 10 பேர்ல. இந்த இவ்வளவு நம்பிக்கையானவங்க கடலுக்கு முன்னால வச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரகூன். மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், அகப்பட்டுட்டமேன்னு சொன்னாங்க. அந்த உயிர் கொடுக்க ரெடியாக இருந்தவங்க, உயிர் கொடுக்கலாம் ரெடியாக இருந்தாங்க, அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்று வார நேரத்தில் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரகூன், அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை யாரையும் நம்பி வந்திருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். உங்களுடைய ஒரு தவக்குல் பின்னால் உள்ள 70-700 பேரை காப்பாற்றும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தவக்குலால தான் இவங்களை என்ன செஞ்சாங்க? அந்த கடலால போனாங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கை இருக்குது, அதாவது உள்ளத்தில் வரக்கூடிய அந்த தவக்குல் என்பது இருக்குது, நம்ம யாரும் அசைக்க முடியும். அப்ப எப்ப வரும்? அது குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம் இருந்தா தான் நமக்கு என்ன செய்யும்? அது வரும். குர்ஆன் என்ன சொல்லு? குர்ஆனை ஓதி, குர்ஆனுடைய கருத்துக்களை படித்து, குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவங்களிலிருந்து எங்களோட உள்ளத்தை நம்ம என்றைக்கு பண்படுத்திக் கொள்கிறோமோ அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்யும்? எங்களுக்குள்ள வரும். இல்லை என்றால் ஒரு பொழுதும் தவக்குல் என்ன செய்யாது? எங்களுக்குள்ள வரும். அதான் நம்ம குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் அவருடைய சம்பவம், ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓத ஓத உள்ளம் என்ன செய்யும்? தீட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு உறுதி அதை என்ன செய்யும்? தந்து கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் தவக்குல் ஒரு முஃமினுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய இடங்கள் என்று ஒரு சில விஷயங்களை, ஒரு 7-8 இடங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுல மிக உச்சகட்டமாக அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கிற நேரத்தில் வேண்டிய தவக்குல். அதுதான் உண்மையிலேயே சப்ருன் நஃப்ஸ், அதாவது உயிருக்காக ஒரு மனிதன் பொறுக்கக்கூடிய பொறுமை.
அந்த இடத்துல நிக்கிறவங்க வந்து என்னது உச்சகட்டமான தவக்குலோடு தான் என்ன செய்வாங்க, அதுல நிக்கணும். இது முதல். இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நஷ்டங்கள், இழப்புகள், சோதனைகள், வீழ்ச்சிகள், இந்த இடங்கள் ஒரு மனிதனை எது காப்பாற்றும்? தவக்குல் காப்பாற்றும். தவக்குல் என்ன செய்யும்? காப்பாற்றும். நம்ம பெரும்பாலும் நம்மளை காப்பாற்றுறது கன்சல்டன்ட் தான். இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சோடனே அவரை கொண்டு வந்து போட்டு அவரே பெரிய பிரச்சனை அளிப்பார். அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யறது? ஓகே, கம்பெனி விஷயங்கள்லாம் கேளு, அதை சப்ஜெக்ட் சொல்லலை, சொந்த வாழ்க்கையிட சில அன்றாட விஷயங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட என்னமோ பெரிய ஒரு அந்தால் குர்ஆனையும் படிக்கலை, ஹதீஸையும் படிக்கலை, எதுவும் இல்லை, வாய்க்கு வாழ்றது அவர் சாத்தியம் இல்லாதல உழம்புறது. அதனால் நம்ம பெரும்பாலும் இந்த அதாவது சில உளவியல் ரீதியான விஷயங்களை ரசிக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் நம்ம வாழ்க்கையில் நடக்காததான். சாத்தியம் இல்லைன்றனால தான் ரசிக்கிறோம். நம்ம பெரும்பாலும் ரசித்தா அது என்னதான் இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் நடக்காதான் இருக்கும். இங்கே பாருங்கள், சினிமாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நடக்காததுனால தான் அதை ரசிச்சுக்கிட்டு இருப்போம். என்னோட வாழ்க்கையில் நடந்ததை காட்டுன்னு வைங்களேன், யாரோ தோக்குற மாதிரி காட்டினா வேணா ரசிப்போமா? வெத்துற மாதிரி காட்டினா தான் என்ன செய்கிறோம்? ரசிக்கிறையே, நம்ம தோத்திக்கிறோம் வெத்தணும்னு சொல்லி. இதுதான் நம்முடைய சைக்காலஜி. இதுதான் இந்த அமைப்பில் தான் நம்ம. ஆனால் இவன்ட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு ஆலோசனை, இதுக்கு ஆலோசனை, இதுக்கு ஆலோசனை கேட்குறோம். ஆனால் உண்மையிலே உங்களோட உள்ளத்தை அப்படியே அதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்ம இருக்கக்கூடிய ஷரியா போதுமானது, நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் போதுமானது. மார்க்கம் என்ற பெயரில் சில மதங்களை வைத்துக்கொண்டு சும்மா அன்றாட அனுஷ்டானங்கள், நேர்ச்சைகள் மட்டும்தான் மதம் என்று நினைக்கிறவனுக்கு வேணுமெண்டா இதெல்லாம் தேவையா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு அற்புதமான தீன் இருக்குது, ஆறுதல் வழங்கிய தீன் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாத ஒரு கவலை யாரும் என்ன செய்யலை, அடைஞ்ச கவலை யாரும், அந்த மாதிரியான ஒரு கவலை ரசூலாங்க அடைஞ்சிக்கிறாங்க. அவருக்கு வந்த கவலை போல யாரும் அடைஞ்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ன செய்யுது? அப்படி பெரிய ஒரு ஆலோசனைகளை, ஆறுதல்களை நம்ம சொல்றது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த மாதிரியான சோதனை கட்டங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள், வீழ்ச்சிகள், இவைகளில் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? தவக்குல் வரும்.